இந்த பூமி இந்த உயிர்கள்லாம் தோன்றிய காலகட்டம்னு சொல்லலாம். ஆரவல்லி ஹில்ஸே ஆக்ட் ஆஸ் ஏ லங்ஸ் ஆஃப் சிட்டினே சொல்லலாம். பனாரஸ் ஹிந்து சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு மைனிங்க்கு அப்ரூவல் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு எதிராக பேசுவாங்களாம். இந்த கதையாகுது. அதுக்கப்புறம் ஹலோ மக்களே, 2 பில்லியன் வருஷத்துக்கு முந்தைய உலகத்திலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன்னா ஆரவல்லி மலைத்தொடரை சொல்லலாம். இதோடைய அகலம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டுள்ளது. இதோடைய ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 600லேருந்து 900 கிலோமீட்டர் கொண்டுள்ளது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இதோடைய ஹையஸ்ட் ஹைட் எது பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்கிற மவுண்ட் அபுல இருக்கிற குருஷிகர். இதோடைய ஹைட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17,222 மீட்டர் கொண்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் வழியாக பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி இந்த 3 ஸ்டேட் வழியாக இந்த ஆரவல்லி மலைத்தொடர் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி வந்து டெல்லியில் வந்து சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா அசோலா பட்டின்ற வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கீழே வந்து ஹரியானாவில் தெற்கு சைடில் ஸ்டார்ட் ஆகி அந்த ஹரியானா தெற்கு சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்ன பாறையில இருந்து முகடு மாரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தொடர்ச்சியற்ற ஒரு குன்றுகளாக மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வழியாக ரெண்டா பிரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு தார் பாலைவனம் பெனிசுலா சைடு ஒரு சைடாகவும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி தென்கிழக்கு வழியா இப்படி 2 சைடா பிரியுது வந்து இந்த ஆரவல்லி மலைத்தொடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடர் பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக தெரியணும்னா வந்து நம்ம மவுண்டன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்டன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பாறைகள் நிறையா இருந்திருக்கும். அந்த பாறைகள் வந்து பார்த்தோன்னா ஒன்று மேலே ஒன்று கொலேஷன் ஆகுறதுனால பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா கம்ப்ரெஷன் ஆகி அப்லிஃப்ட் ஆகி அப்படியே வந்து பார்த்தோன்னா மவுண்டன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் மவுண்டன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆரவல்லி ஹில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பனாரஸ் ஹிந்து சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்கியன் ஏஜ் சேர்ந்தது அப்படின்னு தெரிய வருது. ஆர்கியன் ஏஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி இந்த உயிர்கள்லாம் தோன்றிய காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதுன்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தோன்னா இந்த ஏஜில் பார்த்தோன்னா அப்போதான் இந்த லேண்டு சமவெளி உயிரினங்கள் அதெல்லாமே உருவாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் உருவான பாறைகள் தான் இந்த ஆரவல்லி மலைத்தொடர். அதே மாதிரி தான் ஹிமாலயஸும் உருவாகியிருக்கும். மெயினாக எப்படி ஆரவல்லி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைஸ் அண்டு கிரைனைட் இந்த 2 வகையான இந்த பாறை. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த ஆர்கியன் ஏஜில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிறைய பாறைகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிரைனைட்டு, நைஸு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெசால்ட்டு, அதுக்கப்புறம் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இந்த மாதிரியான பல வகையான பாறைகள் இருக்கும். இதில் மெயினாக பார்த்தோன்னா ஆரவல்லி உருவாவதற்கான பாறை எது பார்த்தோன்னா இந்த நைஸும் அதுக்கப்புறம் கிரைனைட்டும். இந்த 2 பாறை தான் பேஸே ஆரவல்லிக்கு. ஸோ இந்த பாறை வந்து பார்த்தோன்னா ஆர்கியன் ஏஜில் உருவாச்சு. இந்த பிளேட் கொலிஷன் காரணமாக இந்த 2 பாறைகள் உருவாகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஆரவல்லியோடைய பாறைகள் உருவாகியிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோன்னா குவாட்சீடுன்ற ஒரு இளமையான பாறை உருவாகிருக்கும். ஸோ இப்படி இந்த பாறைகள்லாம் லேயர் பை லேயராக உருவாக அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தோன்னா எர்த் ப்ரெஷர் காரணமாக இந்த பாறைகள்லாம் வந்து பார்த்தோன்னா மவுண்டன் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் உருவாகிருக்கும். ஹிமாலயஸ் அதே மாதிரி தான் சேமாக உருவாகியிருக்கும். ஸோ இந்த கான்டினென்டல் 2 பிளேட்டு மோதுறதுனால பார்த்தோன்னா இந்த பாறைகள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மவுண்டன் ஃபார்ம் ஆனது ஆரவல்லி ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆரவல்லியோடைய யூசஸ் என்ன? ஆரவல்லி ஹில்ஸே ஆக்ட் ஆஸ் ஏ லங்ஸ் ஆஃப் சிட்டினே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் பொல்யூஷனை ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. 2வது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். 3வது பார்த்தீங்கன்னா இந்த தார் பாலைவனத்தில் மணல் பரவலை வந்து கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி உயிர்கள். ஸோ இப்படி இருக்கிற இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்பன்னு பார்த்தோன்னா 2010 அதுக்கு முன்னாடி இருந்து என்ன பிரச்சனை பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் மவுண்டன்றதுனால வந்து பார்த்தோன்னா இது எரோஷன் காரணமாக பார்த்தோன்னா இதோடைய மலைகள் இதோடைய சில இடங்கள் பார்த்தோன்னா அடியில் கீழே போயிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு தொடர்ச்சியாற்றதாகவே இருக்குது. ஸோ எப்படின்னா சில சைடு வந்து பிளெயினாகவே இருக்கும், அதே சேம் டைம் பார்த்தோன்னா மவுண்டன் மாரியும் இருக்கும். பிளெயின்ஸ் அண்ட் மவுண்டன் ரெண்டுமே மிக்சடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா 2010 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தோன்னா மைனிங் மேப்பிங்னு ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் மைனிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு
அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அந்த டெஃபினேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் மைனிங் பண்ணலான்ட்டு அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 67 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 67 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் மைனிங் பண்ணிக்கலாம் அந்த 3 ஸ்டேட்டு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இவங்க வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிற இடத்த மைனிங் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க வந்து மலையை வந்து ஆரவல்லி ஹில் ஸ்டேஷனாக மைனிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் கிரியேட் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலிமா 67 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மைனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பேசுபடு பொருளாக மாறிச்சு. இவங்க பார்த்தோன்னா மைனிங் பண்ணுறவங்க பார்த்தோன்னா இல்லீகலாக அந்த மலையை சேர்த்து மைனிங் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் நிறைய எழும்புது, நிறைய பெட்டிஷன்லாம் வருது, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இந்த கேஸ் எடுத்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நவம்பர் 2025 அன்னைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான்ப்பா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அந்த டெஃபினேஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 67 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? மைனிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லாமல் அதாவது 100 மீட்டருக்கு மேலே அதிகமாக இருந்தால் அது ஆரவல்லி மலைத்தொடர், அது கம்மியாக இருந்தால் அது மலைத்தொடராக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இன்னமும் சர்ச்சையை தான் எழும்பிச்சு. என்னன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன். சில இடத்துல சமவெளியாகவும் இருக்கும், சில இடத்துல மவுண்டனாகவும் முகடுகளாகவும் இருக்கும். இது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நிறைய கேஸு பெட்டிஷன் நிறையா ஃபைல் வந்து நிறையா அப்போஸ் பண்ணாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்துன்னா ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ராஜஸ்தான், ஹரியானா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சேவ் ஆரவல்லி ஹில்ஸு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஆரவல்லி கேம்பெயின் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ஜியாலஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தோன்னா இது வந்து எர்த்தோடைய வாரண்ட்டு அப்படின்ட்டு சில விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க பொலிட்டீஷியன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மெயினாக இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பர்ட்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆரவல்லி வந்து பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் மவுண்டன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு தொடர்ச்சியானதுன்னு சொல்ல முடியாது, தொடர்ச்சியாற்றது அட் த சேம் டைம் பிளைன்ஸும் கொண்டது. ஸோ அதனால் பார்த்தோன்னா இது மலைகள் மட்டும் அப்படின்றது கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பார்த்தோன்னா சமவெளியாகவும் சில இடத்துல இருக்குது. அதனால் பார்த்தோன்னா இதை வந்து ஹைட்டு வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. அந்த சுற்றிக்கிற ஈக்குவாலஜி, பயோடைவர்சிட்டி இதை வச்சு தான் கன்சிடர் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா சென்ட்ரல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதோடைய என்ன அடுத்து இது எது மாதிரியான டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எஃப்எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா ஒரு மேப்பிங் 2PO ஷீட்டில் வந்து பார்த்தா 2PO ஷீட்னா அந்த நில வரைபடத்தை வச்சு ஒரு நார்மலான ஒரு மேப்பிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா அந்த ஓல்டஸ்ட்டு அந்த மேப்பில் பார்த்தோன்னா அந்த அளவு கிளியர் பவுண்ட்ரி இருக்காது. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா பவுண்ட்ரியோடைய கன்ஃபியூஷன், ஆரவல்லி மலைத்தொடருடைய பவுண்ட்ரியா இது நார்மலான சமவெளியான்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பொலிட்டிஷியன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மெயினாக இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் என்ன விஷயம்னு இதில் என்ன கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா இவங்களே வந்து பார்த்தோன்னா பணத்தை கமிஷன் வாங்கிட்டு மைனிங்க்கு அப்ரூவல் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக பேசுவாங்களாம். இந்த கதையாகுது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. எஃப்எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஓல்டஸ்ட்டு 2PO ஷீட்டை வச்சு தான் மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதை வச்சு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜியோலாஜிஸ்ட்டு அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதோடைய ஜட்ஜ்மெண்ட் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் ஆனால் மைனிங் பண்ணுற ப்ராசஸ் மைனிங் நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் நிறுத்தி வச்சுருக்காங்க தவிர மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணல, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே ப்ரோ, இவங்க இல்லீகலாக மைனிங் பண்ணுறாங்க, பவுண்ட்ரியில் கன்ஃபியூஷன் அப்படின்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு என்னதான் ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் படித்த வரைக்கும் பார்த்தோன்னா மெயினாக இதில் 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு மலையோடைய எக்ஸ்ப்ளோட்டேஷன் வந்து நிறுத்தப்படலாம். பார்த்தோன்னா இந்த அட்வான்ஸ்டு சேட்டலைட் சிஸ்டம், அதாவது பார்த்தோன்னா சேட்டலைட் மூலிமா அக்யூரேட்டாக அந்த ஆரவல்லியோடைய பவுண்ட்ரியை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மானிட்டரிங் பண்ணி அதைப்படி பார்த்தோன்னா மைனிங் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த மைனிங் பண்ணுறதுக்கான
மைனிங் பண்ணுறாங்களா கார்பரேட் கம்பெனி, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த எது மாரினா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும். மூணாவது பார்த்தோன்னா இல்லீகல் மைனிங் பண்ணுறவங்களுக்கு அதிகமான ஃபைனு, அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாரி போட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தோன்னா அவேர்னஸ்ஸு. அதுக்கு தான் இந்த வீடியோவும் கூட. மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியணும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம சுவாசிக்க நல்ல காற்று, நல்ல என்வாயர்மெண்ட்டு இப்படி நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போனால் பத்தாது. நம்மளுடைய வருங்கால சந்ததியர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேரன்கள், பேரம்பேத்திகள் இவங்களுக்கும் அதேமாரி இந்த இடத்தையும் இந்த சுத்தமான காற்றையும் நம்ம விட்டுட்டு போகணும். அதனால் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ப்ளோட்டேஷனுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் நிறைய பேர் இதை பற்றி பேசுங்க. இதோடைய அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இந்த எக்ஸ்ப்ளோட்டேஷன் இது எல்லாத்தையும் நிறுத்த முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. காற்றோடைய இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் இந்த எர்த்து கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சாதான் ஃப்யூச்சரில் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கடந்த 4 மாதமாக ஆரவல்லி ஹில்ஸை பற்றி இந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. இதோடைய கரெக்டான டெஃபினிஷன் கொடுத்த தீர்ப்பை இப்போ நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து ரிசர்ச்சு, இந்த சர்வே அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹில்ஸை பற்றியும் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. Hope you guys, if you like video, please like, comment, share and subscribe and see you another video. Bye bye.